ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி தோசை தான். என்னடா எல்லாரையும் மினி தோசை போடுறாங்க, மினி தோசைனா என்ன, குட்டியாக தோசையை ஊற்றுறது தான் மினி தோசை நினைப்பீங்க. அதுதான் இல்லை, நம்ம வந்துட்டு மினி தோசையை வித்தியாசமாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு தோசை மாவு எடுத்து குட்டி குட்டியாக தோசை ஊற்றிக்கலாம். அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் டப்புன்னு திருப்பி போடலாம். திருப்பி போட்டு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அதில் வந்துட்டு சோம்புத்தூள், முட்டை போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுட்டு வச்ச தோசை மினி தோசை எல்லாத்தையும் அது மாதிரி போட்டு நல்லா பரட்டி ஊற்றிக்கலாம். இப்போது இது போடுறோன்னே இது வந்துட்டு மட்டன் பெப்பர் ஃப்ரை தான். அது அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்க. அது எதுக்கு வேஸ்ட்டாக போட்டுட்டு இது மாதிரி புதுசாக ஒரு டிஷ்ஷில் போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு இந்த மினி தோசையில் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டி முடிச்சதுக்கப்புறம் இட்லி பொடி இருக்குது பாருங்கள், இட்லி பொடி அப்படியே அது மேலே அப்படியே மலைச்சாரம் அப்படியே தூவி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கி வச்சுட்டு அப்படியே போட்டு அவ்வளோதான். சூப்பரான சுவையான மினி தோசை ரெடி. இதை அவங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள். கிட்ஸ் என்ன, கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஆண்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.